நீங்கள் அப்படியே சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டாலும் சரி. ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் பாக்ஸு மஷ்ரூமு, மேற்கை சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், சின்ன பூண்டு சேர்த்துக்கோங்க, இஞ்சி இது நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து எல்லாம் தண்ணி விட்டு வெந்துருச்சு. ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கட்டும். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, இது 3த்தையும் நைஸாக இப்போ நம்ம அரைச்சிட்டு வரங்க. நம்ம அரைச்ச விழுது அவ 4ஆக கீரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் கிரேவிக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கோங்க. வச்சு மூடி வச்சுருங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்டவ்வை வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு மஷ்ரூமை சேர்த்துடலாம்.